இளையராஜா வந்து பாவம் அவர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் பிராமணராக ஆயிட்டார் அவர். அதனால் இப்போ அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும். அது நமக்கு கூட இப்படி ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி அவருக்கு ஏற்பட்டிருக்கும். நமக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் இல்லை, அவரை போல் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஜாதி என்னங்கிறது தான் இங்கே கேள்வி. அதனால் இது வந்து ஆச்சரியப்படத்தக்க விஷயமோ அல்லது எதிர்பாராத ஒரு விஷயமோ கிடையாது. அறநிலையத்துறை வந்து எந்தெந்த கோயிலில் என்னென்ன ஆகம விதின்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை அப்படியே வெளியே சொல்லுவாங்க. அவங்க ஒன்றுமே அதில் எல்லாம் தலையிட முடியாது, தலையிட்டதும் கிடையாது. தலையிடலாம், ஆனால் அவங்களுக்கும் ஓட்டு போடும், என்ன அவங்களுக்கு பலவிதமான நெருக்கடிகள் ஏற்படும். இப்போ வந்து 1000 2000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. அதெல்லாம் வந்து திராவிடத்தினுடைய ஒரு உடன்பட்ட ஒரு கருத்து கிடையாதே. அவங்க கருத்துக்கு வெளியில் உள்ளது தான் அந்த கோயில் கும்பாபிஷேகங்கிறதெல்லாம். அதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? மக்களுடைய ஆதரவு வேணுங்கிறதுக்காக செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நினைக்கலாம் 3% தானே இவங்க இருக்காங்க, இவங்களால் என்ன இந்த ஆட்சிக்கு பெரிய பிரச்சனை வந்துடும்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. இன்றைக்கி இந்தியாவை ஆண்டுக்கிட்டு இருக்கிறதே அவங்க தான். அந்த 3%காரவங்க தான் இந்தியாவை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது அந்த ஆளுகைக்கு கப்பங்கட்டுற ஒரு ஆட்சிகள் தான் மாநில அரசாங்கங்கள். அதனால் அந்த மாநில அரசாங்கம் கப்பங்கட்டுறவனுக்கும் பயப்படணும். இவர்கள் யாருக்கு கப்பம் கட்டிகிட்டு இருக்காங்களோ அவனுக்கும் பயப்படணும், மக்களுக்கும் பயப்படணும். அந்த நிலையில் தான் திமுக அரசு இருக்குது. அதனால் திமுக அரசை இந்த விஷயத்தில் குறையெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்க சொல்லிக்கலாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஏற்பாடு அப்படின்னு. அதெல்லாம் ஒரு காலம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது. இப்போ அன்னை தமிழ் அர்ச்சனை அதே போல் பார்த்தீங்கன்னா யார் வேணால் வந்து அர்ச்சகராகலாம், இப்படி பேசிட்டு இருக்க சூழலில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அன்னை தமிழில் எங்கேயும் அர்ச்சனையும் நடக்கிறதில்ல. மிஞ்சி போனால் 40,000 கோயில் உள்ள இடத்துல 28 பேர் கூட அர்ச்சகராக இல்லை. யார்? பிராமணர் அல்லாதவர் அர்ச்சகராக இருக்கணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு மட்டுமே உரியதாக இந்த நாட்டில் இருக்குதே தவிர, இந்த அரசாங்கம் இது கொண்டு வந்துச்சுல்ல, யார் வேணால் அர்ச்சகராகலாம். 28 பேர் இப்போ என்னமோ 200 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு. அப்போவும் அவங்களெல்லாம் என்ன அமைக்க போடலை, கோயிலில் போடலை. இப்போ இருக்கிறது 28 30 பேர் தான் இருக்கிறாங்க. எந்த கோயில்லையுமே அன்னை தமிழில் அர்ச்சனை கிடையவே கிடையாது. அர்ச்சனை அன்னை தமிழில் பண்ணணுன்னா அங்கே ஒரு அர்ச்சகரை நீ போடணும். இந்த அர்ச்சகரை வெளியேற்று. தமிழ்நாட்டு கோயிலில் தமிழில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு அர்ச்சகரை நியமி, சம்பளம் கொடுத்து, ஃபோன் நம்பரை கொடுத்து நீ அவனை கூப்பிட்டு பண்ணிக்கன்னா என்ன அர்த்தம்? அது அன்னை தமிழ் அர்ச்சனையா? அது அன்னை தமிழை அவமானப்படுத்துகிறாங்க. அது அன்னை தமிழ் அர்ச்சனை கிடையாது, அன்னை தமிழை அவமானப்படுத்தும் செயல் அது. நீ கோயிலில் அவன் பண்ணுற அப்படின்னா சரி, அவங்கெல்லாம் பொழப்பு கெட்டு போகுதுன்னு இருக்கிறாங்களா, இருக்கட்டும். ஆனால் நிரந்தரமாக ஒரு அர்ச்சகரை தமிழ் அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு அர்ச்சகரை ஒரு கோயிலில் நியமிக்கணும். சம்பளத்தை சரிபாதி பிரித்து கொடு. கோயில்களில் விவகாரம் நடக்குது, இது கண்காணிப்பு சரியா இல்லைன்னு சொல்லலாம். எது இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது இப்போ தொடர்ச்சியாக. இப்போ பார்த்தீங்கன்னா கண்காணிப்புன்னா அரசாங்கம் வந்து எதையுமே கண்காணிக்கிறதே கிடையாது. அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான். இப்போ இந்த அதாவது இன்னும் 1 வருஷத்தில் 1.5 வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது இல்லையா? யாராவது இந்த மீண்டும் இந்த திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்களா? ஏன்னு கேட்குறேன். ரோடு இப்படி இருக்குதே, எத்தனை பேர் இந்த ரோட்டில் பலியாயிருக்காங்க, எத்தனை பேர் இந்த ரோடு ஆக்சிடெண்ட்டில் செத்துருக்காங்க. இதெல்லாம் முதலமைச்சராக வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அதிகாரிகள் தானே. அதிகாரி வந்து கண்டுக்கிறதே கிடையாது எதையுமே. அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்கும்போது அரசாங்கம் இப்படி தான் இருக்கும். அடுத்த தேர்தலில் எப்படி ஜெயிக்க முடியும்? மக்களுடைய எந்த பிரச்சனையுமே நீ பார்க்குறதில்ல. என்னன்னா உன் கவனத்துக்கு வர்றதில்ல. உதயநிதி போய் 2 3 அதிகாரிகளை கேள்வி கேட்டார், திட்டினார். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர் சொல்லிவிட்டு அந்தன போனோன்னா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். அவனை கண்டுபிடிச்சி தூக்கி எறியன். என்னன்னா ஓட்டு கிடைக்காம போடணும்னு பயந்து தானே அதை செய்யாமல் இருக்கிற. இப்போ அம்மா சொல்கிறீங்க என்னென்னா இந்த விஷயத்தில் வந்து இப்போ இவர் பிரபலத்துக்கு தெரிஞ்சுது. ஆமாம், என்ன சாமானிய ஆளுக்கு தெரியல. ஆமாம். இந்த மாதிரி கலையை பண்ணனா என்ன பண்ணணும்? மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும், வேறு ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். வந்தால் மட்டும்தான் எதுவுமே நடக்கும். விழிப்புணர்வு அடையாமல் இன்னும் அவன் சொல்கிறத கேட்டு அவன் பின்னாலேயே போய் சாமி கும்பிட்டுக்கிட்டேன், சாமி கும்பிட்டா அது கிடைக்கும், சாமி கும்பிட்டா இது கிடைக்கும், கோயிலுக்கு போனால் அது நடக்கும் இது நடக்கும்னு அவன் ஒன்றும் பொய்யா பேசுவான். அதெல்லாம் கேட்டுட்டு அவன் பின்னால் நீ போய்கிட்டே இருந்தீன்னா என்ன இப்படியே தான் கோயிலில் நடந்துகிட்டு இருக்கோம்.
இந்த லட்சணத்தில் அறநிலையத்துறை அது காலி பண்ணிவிட்டு இவன் கையிலே கொடுத்துடணுமா எல்லாத்தையும். இதெல்லாம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வும் மிக பெரும் புரட்சியும் ஏற்படணும்யா நாட்டில். மக்கள் புரட்சி ஏற்படணும் நாட்டில். அப்போ தான் எல்லாமே சரியாக வரும்.